பாபநாசத்தில் சுலைமான் பாய் நடத்துகிற கிளப்பு கடை என்கிற டீ கடையில் சப்ளையராக வேலை பார்க்கும் கருப்பு, துடுக்காக பேசும் கருப்பு, மணி என்ன என்று கேட்டால் கூட சப்ளையர்களுக்கே உரிய உரத்த குரலில் 12:10 என்று சொல்வது திருநெல்வேலி ஜில்லா முழுக்க கேட்கும். பாபநாசம், தென்காசி, அம்பாசமுத்திரம் பகுதிகளில் பல கட்டிட வேலைகளை செய்து வரும் பில்டிங் கான்ட்ராக்டர் மாரிச்சாமி கமிஷன் எதுவும் அடிக்காமல் நேர்மையான முறையில் கான்ட்ராக்டர் தொழிலை செய்து வரும் மாரிச்சாமி ஒரு நடமாடும் நகைக்கடை. பாபநாசத்தில் இவரை எல்லோரும் நடமாடும் ஜுவல்லரி என்றே அழைப்பார்கள். பாபநாசத்தின் ராணி கேபிள் நெட்வொர்க்ஸின் ஊழியரான சேர்மத்துறை ஒரு துடுக்கான இளைஞர். பாபநாசம் போலீஸ் ஸ்டேஷனில் கான்ஸ்டபிளாக பணிபுரியும் பெருமாள் ஒரு அடாவடி பேர்வழி. கான்ஸ்டபிள் பெருமாளின் அகராதியில் இடம்பெறா வார்த்தைகள் சில உண்டு. உதாரணம் நீதி, நேர்மை, நியாயம், கண்ணியம் போன்றவை. கடவுளுக்கு மட்டுமல்ல, பொண்டாட்டிக்கு கூட பயப்படாத பெருமாள் பயப்படுவது தனது உயர் அதிகாரிகளுக்கு மட்டுமே. நியாயமான நேர்மையான முறையில் வழக்குகளை விசாரிக்கிற சப் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் பாபு பாபநாசத்தின் மைய கதாபாத்திரங்களில் ஒருவர். தனக்கு கீழே பணிபுரிபவர்களின் அபிப்பிராயங்களையும் மதித்து அதே சமயம் தன் மனதுக்கு நியாயமாக தோன்றுகிறபடியும் நடந்து உயர் அதிகாரிகளின் உத்தரவையும் கடைபிடித்து தன் பணியை செவ்வனே செய்கிற சப் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் பாபு. உயர் அதிகாரிக்கே உரிய மிடுக்கு, விசாரணையில் தன் மன போராட்டங்கள் வெளியே தெரிந்து விடாதபடி நடந்து கொள்ளும் சாமர்த்தியம், அந்தரங்கமாக தன் கணவனின் தோளில் சாய்ந்து கதரும் பெண்மை, அடுத்த நொடியே போலீஸ் அதிகாரியாக உருமாறும் லாபகம், இவை அனைத்துக்கும் உரிய பாபநாசத்தின் சிறப்புகளில் ஒருவர் கீதா பிரபாகர். மனைவி ஓர் அரசு உயர் அதிகாரியாக இருந்தாலும் அவளது தாய்மையை புரிந்து கொண்டு பரிவுடன் அவளது வேதனையை பகிர்ந்து தன் மனதில் உள்ள சோகத்தையும் மறைத்தபடி ஒரு கண்ணியமான கணவனாகவும் பாசமுள்ள தகப்பனாகவும் பாவ புண்ணியங்களுக்கு பயந்து நியாயமாக வாழும் பண்பாளர் பிரபாகர். தன் ஒரே மகள் ராணியை கட்டி கொடுத்து விட்டு மனைவி மற்றும் மகன் தங்கராசுடன் தன் ஓய்வு காலத்தை கழித்து வரும் செவத்த பெருமாள். மருமகனை தன் மகனாகவே நினைக்கிறார்கள் செவத்த பெருமாள் என்னும் பாசமிகு மனிதரும் அவர் மனைவியும். சுயம்புலிங்கத்தின் மூத்த மகள் செல்வி உயர்நிலை பள்ளி மாணவி. படிப்பில் கெட்டியான செல்வி அப்பாவுக்கு செல்லம், அம்மாவுக்கு நெருக்கம். சுயம்புலிங்கத்தின் இளைய மகளான மீனாவை சுயம்புலிங்கத்தை போலவே மீனா குட்டி என்றுதான் அழைக்க வேண்டும். சுயம்புலிங்கம் ராணி தம்பதியினரின் செல்ல மகள்கள் செல்வி, மீனா குட்டி. தமிழ்நாட்டின் நடுத்தர குடும்ப தலைவி. சுயம்புலிங்கத்தின் பாதி, செல்வி மீனா குட்டியின் ஆதி. பாசத்தையும் கண்டிப்பையும் சரிவர கலந்து குழந்தைகளை வளர்த்த தாய். படித்ததென்னவோ பத்தாப்புதான், ஆனால் குடும்ப பொறுப்பில் முனைவர் பட்டம் வாங்கும் அளவுக்கு தேர்ந்த பெண்மணி. ஆர்ப்பாட்டம் இல்லாத அமைதியான அன்பான ராணிக்கு செல்வி மீனா குட்டியுடன் சேர்ந்து சுயம்புலிங்கமும் மொத்தம் 3 குழந்தைகள். இவர் பாபநாசத்தின் ராணி, சுயம்புலிங்கத்தின் ராணி. பாபநாசத்தின் சாமானியர்களில் ஒருவர். வசதியான குடும்பத்தில் பிறக்கவில்லை. தாயை பார்க்காதவர், தகப்பனை அறியாதவர், படிப்பறிவு இல்லை. ஹோட்டலில் எச்சில் இலை எடுத்து வறுமையான சூழலில் வளர்ந்து
உழைப்பால் மெல்ல மெல்ல வளர்ந்து தன் மனைவியின் பெயரால் பாபநாசத்தில் ராணி கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ் நடத்துபவர். ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் ஒரு தகப்பன் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் படித்து அறியாமல் வாழ்ந்து அறிந்தவர். குடும்பத்தை போலவே தொழிலையும் நேசிப்பவர். இவரை பொறுத்த வரைக்கும் தொழிலும் குடும்பமும் வேறு வேறு அன்று. அதனால்தான் வாழ்க்கை சூழல் இவரை வீழ்த்த நினைக்கும் போது இவரது தொழில் கை கொடுக்கிறது, இவரது தொழில் அறிவு துணை நிற்கிறது. பாபநாசத்து மனிதனை தன் மொழியால் நடை உடை பாவனையால் கொணர்ந்த சுயம்பலிங்கம் அண்ணாச்சி இதோ உங்கள் முன்னால் வருகிறார். சுயம்பண்ணாச்சி, இந்தியா இருக்கிய எல்லாரும் உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்கல்ல, சீக்கிரம் வாங்க ஐயா, வாங்க வாங்க. நல்லா இருக்க சிவர்கள்ல. பாபநாசம் திரைப்படத்தின் கதாபாத்திரங்களை உங்கள் கண்முன் தத்ரூபமாக கொணர்ந்த பாபநாசம் திரைப்படத்தின் தொழில்நுட்ப கலைஞர்கள் வருகிறார்கள். பாபநாசம் திரைப்படத்தின் அத்தனை கதாபாத்திரங்களையும் சிருஷ்டித்தவர் இந்திய திரையுலகின் ஒப்பற்ற கலைஞர் பத்மபூஷன் கமல்ஹாசனை இயக்கியவர் மதிப்பிற்குரிய இயக்குனர் ஜீத்து ஜோசப் அவர்களை தமிழ் திரையுலகம் சார்பில், தமிழ் திரைப்பட ரசிகர்களின் சார்பில் செந்தமிழ் நாட்டுக்கு வருக, சீர்மிகு படைப்புகள் தருக என்று பேரன்புடனும் பலத்த கரவொலியுடனும் வருக வருக என்று வரவேற்கிறோம்.